Hello friends, welcome to Rama's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம சம்மர் ஸ்பெஷலா ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியா டேஸ்டியா நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 3 வெரைட்டி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா பால் சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். பாதாம் பிசின் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே நன்னாரி விதைகள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகிடும். சின்ன பேக்கெட்டில் இது மாதிரி கடைகளில் கிடைக்கும். பாதாம் பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால், நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 கப் நன்னாரி சிரப் எடுத்திருக்கேன். இப்போது இது எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாரில் நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கலக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான பொருட்களை போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஊற வச்சு நன்னாரி விதைகள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நன்னாரி சிரப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக சுகர் சேர்க்குறேன். உங்களோட விருப்பம், நீங்கள் சுகர் வேணான்னா நம்ம வெறும் நன்னாரி சிரப் மட்டும் சேர்த்து கூட சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினும் கொஞ்சமாக நன்னாரி விதைகளும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் அந்த நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல சூப்பரான பால் சர்பத் ரெடி. பார்த்தீங்களா, ஒரே நிமிஷத்தில் நம்மளோட பால் சர்பத் ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் முன்னாடியே செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பால் சர்பத் செஞ்சிடலாம். நீங்களே வீட்டிலே இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.